Morning students, today we are going to learn about spell check. The documents prepared using word processing software should be without any spelling mistake. For this purpose, OpenOffice Writer includes a dictionary and spell check program. OpenOffice Writer can identify the spelling mistakes as the document is typed or after the entire document is typed. இப்போ ஸ்பெல் செக் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம டாக்குமெண்ட்டை வந்து நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஸ்பெல் செக்ஸ் வந்து நிறையா வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம டைப்பிங் பண்ணும்போதே மிஸ்டேக்ஸ் வரலாம், இல்லை ஸோ நமக்கு தெரியாமல் ஏதாவது ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம தப்பாக டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் எ டிக்ஷனரி அண்ட் ஸ்பெல் செக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு டிக்ஷனரியே இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்பெல் செக் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணி அந்த நம்ம டைப் பண்ண அந்த மிஸ்டேக்கான வேர்டுக்கு கரெக்டான வேர்டு என்னவோ ஸோ அது அந்த வேர்டு அங்கே இருக்கும். அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி நாம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அஸ் த டாக்குமெண்ட் இஸ் டைப் ஆர் ஆஃப்டர் த என்டையர் டாக்குமெண்ட் இஸ் டைப்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆட்டோ ஸ்பெல் செக் மெத்தட். ஸோ ஆட்டோ ஸ்பெல் செக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோ spell check option checks each word as it is typed and display a baby red line under any misspelled words. Once the word is corrected, the red baby. ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோ ஸ்பெல் செக் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம டைப் பண்ணிகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெல் செக் வேர்டு வந்து ரெட் கலரில் பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ அதுதான் வந்து மிஸ்ஸ்பெல்டு வேர்டு அப்படின்றது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த வேர்ட் இஸ் கரெக்டட் த ரெட் பேபி லைன் டிஸ்அப்பியர்ஸ். நாம் டைப் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெட் லைன் வந்து நமக்கு டிஸ்பிளேல ஆகாது. திஸ் கேன் பி டன் த்ரூ கிளிக்கிங் த ஐக்கான். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, மேலே வந்து இந்த மாதிரி ஏபிசின்னு ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா F7 ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டு பெர்ஃபார்ம் எ செப்பரேட் ஸ்பெல்லிங் செக் ஆன் த டாக்குமெண்ட் கிளிக்கிங் த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் பட்டன். This checks the document or selection and opens the spelling dialog box. If any misspelled words are found, this can be achieved by clicking the icon. நாம் டைப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் அப்படின்னு பார்த்தோம். கிராமர் மிஸ்டேக் அப்படின்னும் போது க்ரீன் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பெல்லிங் டயலாக் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் டைப் பண்ணியிருக்கிற அந்த மிஸ்டேக்கபிள் வேர்டு வந்து ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், மேலே பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த வேர்டு என்ன வேர்டு அப்படின்றது கீழே வந்து சஜஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். நமக்கு எந்த வேர்டு நாம் டைப் பண்ணுற வேர்டோ அதை நம்ம சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்தோம்னா ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி இல்லைனா இந்த ஐக்கானை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹியர் ஆர் சம் மோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டூல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ரைட் கிளிக் ஆன் எ வேர்ட் வித் எ வேவி அண்டர்லைன் டு ஓப்பன் எ பவர்ஃபுல் கான்டெக்ஸ்ட் மெனு. Correct words can be selected from the suggested words on the menu. The selection will replace the misspelled word with the correct word. Other menu options are discussed below. ஸோ இப்போ நம்ம மிஸ்டேக்கை டைப் பண்ணியாச்சு. ஸோ அந்த வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னா, ஸோ அந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்குது அப்படின்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு ஒன்று வரும். அதுலேயே வந்து நம்ம சஜஷன் வேர்ட்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த மெனுலேருந்து நமக்கு எந்த வேர்டு நமக்கு வேணுமோ கரெக்டான வேர்டு அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குட்டுன்னு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ GUD குட் அப்படின்னு நான் போட்டேன், அப்போ அது தப்பு இல்லையா. ஸோ மிஸ்டேக் அப்படின்னும் போது ஸோ நம்ம உடனே அந்த வேர்டு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். உடனே அது மேலே நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தெரியாது நம்ம சப்போஸ் GOD குட்டுன்னு டைப் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி GOD கார்டுன்னு கூட நம்ம டைப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு சஜஷன் வேர்டு அப்போ குட் கார்டுன்னு இருக்கு இல்லையா, ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நாம் என்ன டைப் பண்ணுறதுக்காக நம்ம மிஸ்ஸ்பெல் யூஸ் பண்ணோமோ ஸோ அதை ரிமூவ் பண்ண ஸோ குட்லையோ இல்லை கார்டு எந்த வேர்டு வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அங்கே அப்ளை ஆகிடும். ஓகே,
The dictionary language can be changed. For example, Spanish, French or German from the spelling dialog box. So dictionary languageum வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுலேயும் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். The new words can be added to a dictionary. Click add in the spelling dialog box and pick the dictionary to add it to. ஸோ இப்போ அந்த வேர்டில் வந்து நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ அப்போ அந்த வேர்டு வந்து அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ஷனரியில் நாமளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிக்ஷனரியில் ஆட் அப்படின்னு ஒரு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த டிக்ஷனரியில் என்ன வேர்டு ஆட் ஆகணுமோ அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது மிஸ்பெல்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. The options dialog box of the spelling tool has a number of different options such as whether to check uppercase words or words with numbers. Words can be added or deleted through this option. Dictionaries also can be added or deleted through custom directories. ஸோ வந்து நமக்கு வந்து ஸ்பெல்லிங் டூல் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம வந்து டூல்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய மெத்தடில் எப்படி வந்து ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டைலாக் பாக்ஸ் ஆஃப் த ஸ்பெல்லிங் டூலில் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டு செக் அப்பர் கேஸ் வேர்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் வேர்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காட் அப்படின்றது கேப்ஸில் ஜி இருக்கணும், அடுத்து ஸ்மாலில் ஜி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூட நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ கரெக்ட் ஃபங்க்ஷன் ஹாஸ் த ஃபெசிலிட்டி டு கரெக்ட் த காமன் மிஸ்பெல்லிங்ஸ் அண்ட் டைப்பிங் எரர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. எக்ஸாம்பிள் HT will be changed to the, which can be done through the menu option tools autocorrect. To open the autocorrect dialog box which provides the chance to change the misspelled word by a default name. ஸோ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போதே ஒரு சில வேர்டு வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. HTE நம்ம டைப் பண்ணும்போது THEன்னு டைப் பண்ணுறதுக்கு பிறகு TH திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் என்ன பண்ணுவோம்னா டீயை ப்ரெஸ் பண்ணால் ஹச்சை ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். ஸோ HTEன்னு மாற்றி ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ அப்படி ஒரு வேர்டு இல்லை, அது வந்து தி அப்படின்ற வேர்டு தான் சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்றது. இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக நாமளே கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த மெனுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெனுவில் ஆட்டோ கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட்டோ கரெக்ட் டயலாக் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன உடனே நம்ம போய்ட்டு அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எப்படின்னு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு ஸ்டாப் த ரைட்டர் டு ரீப்ளேஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பெல்லிங்ஸ் யூஸ் டூல் ஆட்டோ கரெக்ட். ஹைலைட் த வேர்ட் பேர் அண்ட் கிளிக் delete. To add a new spelling to correct, type it into the replace with box and click new. ஸோ இப்போ நான் வந்து எஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணாலே ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா. இல்லாட்டி சிம்பிள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ வந்து வித்தில் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ ரீப்ளேஸில் என்னவா சேஞ்ச் ஆகணும் சன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு ஸோ நியூன்னு கொடுத்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை டைம் இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணாலும் சரி அது என்ன ஆகும்னா சிம்பிள் அப்படின்ற வேர்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே. இது நாமளே ஆட் பண்ணிக்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணாலும் இல்லை ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணாலும் உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ ஆட்டோ கரெக்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இது ஆட்டோ கரெக்ட். ஸோ ஓகே யூஸ்ஃபுல் ஃபெசிலிட்டி இது. ஆட்டோ கரெக்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி டேர்ன்ட் ஆன். டு டர்ன் இன் ஆஃப் அன்செக் ஃபார்மேட் ஆட்டோ கரெக்ட் வைல் டைப்பிங். ஸோ இதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மேட்டில் ஆட்டோ கரெக்டில் வைல் டைப்பிங் அப்படின்னு கொடுக்கணும். ஆட்டோ கரெக்ட் கேன் பி யூஸ்டு ஆஸ் ஏ குயிக் வே டு இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் சி வில் பி ஆட்டோ கரெக்டட் டு. ஸோ எப்படி சேஞ்ச் ஆகணும்னா சி என் சர்க்கிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி. யூ கேன் ஆட் யுவர் ஓன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இன்னும் நிறைய நம்ம ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இது மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஆட்டோ கரெக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து நமக்கு இந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். Do the necessary steps to correct the word computer into computer automatically. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் பாருங்கள் COM PUக்கு பதிலாக UPன்னு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து டைப் பண்ணும்போது அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத உங்களை வந்து எக்ஸசைஸாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வேர்ட் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ go to tools autocorrect options, click the replace tab and type computer in replace text box and computer in with text box, then click OK. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்பெல்லிங்காக இருக்கிறத
கரெக்டாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னவா ரீப்ளேஸில் டைப் பண்ணணும், வித்தில் என்ன நீங்கள் மிஸ்டேக்காக டைப் பண்ணாத ரீப்ளேஸில் டைப் பண்ணிடுங்க, கரெக்டாக டைப் பண்ண வேண்டியதை வித்தில் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆஃப்டர் என்டரிங் திஸ் வென் யூ டைப் அதாவது கம்ப்யூட்டரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த டாக்குமெண்ட் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் டு த கரெக்ட் ஸ்பெல்லிங் கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, so spell check is a software program that corrects spelling errors in word processing, email and documents. Spell check identifies and corrects misspelled words and the grammatical error is displayed with green wavy line under the wrong word. ஸோ ஸ்பெல் செக் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட் ப்ராசஸரில் நம்ம இமெயில் டாக்குமெண்ட்ஸில் மிஸ்டேக்காக நம்ம டைப் பண்ணும்போது ஸோ அதை ரெட் கலரில் வேவி லைனில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அந்த அது வந்து ராங், அது மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் அப்படின்றத பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க தான் அந்த ரெட் கலர் வேவி லைன் காமிக்கும். சப்போஸ் அதுவே கிராமட்டிக்கல் எரராக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் வேவி லைனாக நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து சஜஷன் பாக்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து தேர்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபோர்த் பார்ட் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் ஓப்பன் எ நியூ டாக்குமெண்ட் அண்ட் டைப் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ஸோ நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பேராகிராஃப் வந்து உங்களை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்ளை ஸ்பெல் செக் அண்ட் ஃபைண்ட் த வேர்ட் ஈகிள்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் வித் ஈகிள்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பெல் செக்கில் ஈகிள்ஸ் ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக டைப் பண்ணி கரெக்டாக அவங்கள சேஞ்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேவ் த டாக்குமெண்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.